கிபி 61வது ஆண்டு இவர் ரோமாபுரியில ஊழியம் செய்து கொண்டிருந்த காலத்துல இவரும் இவருடைய மனைவியும் சேர்ந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதான நேரத்துல இவருடைய ஊழியத்தினால நீரோ மன்னனுடைய ஆட்சி காலத்துல அரண்மனை வரைக்கும் இவருடைய ஊழியம் போய் அசைத்து விட்டதுனால ஆர்டர் வருகிறது. இதற்கு காரணமான பேதுருவை கொன்றே ஆக வேண்டும் என்று சொல்லி பேதுருடைய கண்களுக்கு முன்பாக பேதுருடைய மனைவியை கொண்டிருக்கிறார்கள். பேதுருடைய மனைவி சொன்னாராம், மறுதலிக்கெல்லாம் கூடாது, நான் முன்னால போறேன், நீங்க பின்னால வாங்க. ரோம்ல பேதுருவை நேசிக்கிற சிலர் என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறாங்க, பேதுருவே மனைவி இறந்துட்டாங்க, பரவாயில்ல, உம்முடைய ஊழியம் எங்களுக்கு இன்னும் தேவை. ஆகையினால் ஒரு நாள் ராத்திரி வேளையில நேர் தெரு வழியாக வராமல் மறைமுகமாக வந்து ஒளித்து ஒளித்து ஒரு சில விசுவாசிகளுடைய உதவியோடு ரோமாபுரியை விட்டு வெளியே வருவதற்கு பேதுரு நடந்து வருகிறதான நேரத்தில் எதிர்த்தாப்புல இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து வருகிற ஒரு காட்சியை பேதுரு பார்க்கிறார். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரா, எங்கப்பா போற? இவர் கேட்கிறாரு, நீங்க எங்கப்பா போறீங்க? நான் திரும்ப ரோமாபுரிக்காக மரிப்பதற்கு போகிறேன். இனி நீங்க சாக கூடாது, ஏற்கனவே நீர் மரித்து விட்டீர், நீர் போய் விடுங்க ஆண்டவரே, நீர் போய், நான் ரோமில் போய் மரிக்கிறேன் என்று சொல்லி ஒளித்து ஒளித்து போய் கொண்டிருந்தவர் துணிச்சலோடு நேர் தெருவிலே நடந்து வருகிறதான நேரத்தில் படையாளிகள் இவரை பிடித்து மிகுந்த சித்திரவதை செய்து ராயனுக்கு முன்பாக நிறுத்தி மரண தண்டனை தீர்ப்பு வாங்குகிறதான நேரத்தில் பெருக்கல் வடிவிலான சிலுவையிலே பேதுருவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், இந்த பெருக்கல் வடிவிலான சிலுவையில என்ன நேரே அறையாதிருங்கள், தலைகளாக அறையுங்கள். சாதாரணமாக சிலுவையில அறையப்படுகிற ஒருவர் தாகத்துக்கு தண்ணி கேட்பார், ரட்சகராக இயேசு கூட சிலுவையில தாகமா இருக்கிறேன்னு சொல்ல, தலைகளாக சிலுவையில அறைகிறதா அந்த கை காலை மாட்டி சிலுவையை அந்த இடத்திலே பட்டாரன்னு போடுவார்கள். அப்பொழுது இந்த ஜாயிண்ட் எல்லாம் விட்டுருமா, தானா தண்ணி தாக வந்துடும். இப்போ தலைகளாக சிலுவை தூக்கல் விடப்பட்டவராக தாகத்துக்கு தண்ணி கூட குடிப்பதற்கு மனதில்லாதவராக நான் இங்கே என்னுடைய ஓட்டத்தை முடிக்கிறேன், இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று இயேசு ஆதியிலே அறிந்திருக்கிறார். ஆகையினால தான் சொன்னார், மரணத்தின் மூலம் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று. தெய்வத்தை நேசிக்கிறவனுடைய மரணம் கூட அவருடைய நாம மகிமைப்படுத்தப்படுவதாக தான் இருக்குமே தவிர என்னுடைய மரணத்திலே நான் கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் எனக்கு கிருபை தருவாராக.